رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? கலீஃபா உஸ்மான் அவர்களின் காலத்தில் பிரதி எடுக்கப்பட்ட குர்ஆன் தற்போது எங்கிருக்கிறது? இதுக்கான ஆன்சர், ஒன்று தாஷ்கண்டிலும் மற்றொன்று துர்க்கியின் இஸ்தான்புல் அருங்காட்சியகத்தில் உள்ளது. நாட்களில் சிறந்த நாள் ஜுமா எப்படியோ அதைப்போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களில் 4 மாதங்களை சிறப்பித்து குர்ஆன்ல கூறுகின்றான். துல்கைதா, துல்ஹஜ், முஹர்ரம் மற்றும் ரஜப் இந்த 4 மாதங்களை புனித மாதங்கள் என கூறுகின்றான். இந்த மாதங்களில் போர் செய்ய வேண்டாம் எனவும் பாவமான காரியங்களை செய்ய வேண்டாம் எனவும் குர்ஆன்ல இருக்கு. இந்த 4 மாதங்களில் ஒன்றான ரஜப் மாதத்தை நாம் அடைந்துவிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தில் இந்த துவாவை ஓத வேண்டும், இந்த தொழுகை தொழ வேண்டும், இந்த நோன்பை நோற்க வேண்டும் என அல்லாஹ் கூறவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறவில்லை. ஆனால் ரஜப் மாதம் புனித மாதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாவம் செய்ய தடுக்கப்பட்டுள்ள மாதம். இதன் மூலம் நாம் மற்ற நாட்களில் செய்யும் பாவங்களை விட இந்த மாதத்தில் செய்யப்படும் பாவங்களுக்கு அதிக தண்டனை இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் தவறுகள் செய்யாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அதையும் மீறி நம்மை அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் தவறு செய்துவிட்டால் தௌபா செய்ய வேண்டும். தவறுகள் செய்வது மனிதனின் இயல்பு. அதனால் நாம் தினமும் தௌபா செய்பவர்களாக இருக்க வேண்டும். பாவம் செய்ய தடை செய்யப்பட்ட இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். அந்த வகையில் இன்னைக்கு நான் சிறந்த ஒரு பாவ மன்னிப்பிற்கான துவாவை தான் சொல்ல போகிறேன். பாவ மன்னிப்பு தேடுவதில் தலையாய துவா. இந்த துவாவை ஒருவர் பகலில் ஓதிவிட்டு அன்றே மரணித்தால் அவர் சொர்க்கவாசியாவார். இரவில் ஓதிவிட்டு இரவிலேயே மரணித்து விட்டால் அவரும் சொர்க்கவாசியாவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தலை சிறந்த பாவ மன்னிப்பிற்கான துவா இது. இந்த துவாவை ஒரு முறை சொல்லி நமக்கு மரணம் நடந்துவிட்டால் நாம் சொர்க்கம் செல்கிறோம் என்றால் நிச்சயம் இது சாதாரண விஷயம் அல்ல. இந்த துவாவை சொல்வதால் நமக்கு சொர்க்கமே கிடைக்கிறது என்றால் இந்த துவாவை அதுவும் இந்த மாதத்தில் நாம் தினமும் சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அனைத்து நலன்களையும் செல்வங்களையும் தருவான். இந்த துவா ஓதி நிச்சயம் நம் வாழ்க்கை தரமே உயர்ந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வளவு சிறப்பான இந்த துவாவை இப்போ நான் ஓதி காமிக்கிறேன். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இதோட மீனிங் என்னன்னா, இறைவா நீயே எஜமான், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. என்னை நீயே படைத்தாய், நான் உனது அடிமை. உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன். நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது.
இதை தினமும் நீங்கள் ஒவ்வொரு வேளை தொழுகையின் சஜ்தாவில் அப்படி இல்லைன்னா தொழுகை முடிந்து ஓதுங்க. குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஓதுங்க. நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மீது ரஹ்மத்தை பரக்கத்தை இறக்குவான். அவனின் அருள் உங்களுக்கு என்றும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். பாவம் செய்யாதவர்களாக இந்த மாதத்தை கடக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களுக்கு கடமையாக்கப்பட்ட வணக்கங்கள் என குர்ஆன் குறிப்பிடுபவை எவைகளை? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.